வணக்கம். புதுவையில் ரவுடிகளுடன் போலீசாருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டத்தில் பொதுமக்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். புதுவை கோரிமேடு காவலர் சமுதாய கூடத்தில் போலீஸ் பொதுமக்கள் கூட்டம் ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா தலைமையில் டிஐஜி சுக்லா, சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி பார்வேஸ் அகமது, போக்குவரத்து எஸ்எஸ்பி குர்ஜார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் பேசும்போது, சிறையில் இருக்கும் ரவுடிகள் தங்களின் கூட்டாளிகளுடன் பேசி கொலை, கொள்ளை, மாமூல் போன்ற குற்றச் சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு யார் மூலம் செல்போன் சிறைக்கு உள்ளே வருகிறது, யார் யாருடன் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை ஏன் காவல்துறை ஊடகங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று கேட்டதற்கு, ஐஜி, சிறைத்துறை என்பது காவல்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை, அரசின் அங்கமாக இருக்கிறது. இருந்தாலும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறினார். மேலும் பொதுமக்களுக்கு மிரட்டல், அச்சுறுத்தல் வந்தால் காவல்துறைக்கு உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் சிறையில் ஜாமர் கருவி முறையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு செல்போன் டவர்களால் ஜாமர் கருவி செயல்படவில்லை, விரைவில் சரி செய்யும் முயற்சி நடக்கிறது என்றார். மேலும் போலீசாருக்கு ரவுடிகளுடன் தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று கூறினார். கூட்டத்தில் எஸ்பிக்கள் பைரவசாமி, ராமராஜ், பழனிவேலு மற்றும் பலரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய ஆவண காப்பகம் சார்பில் பிரிட்டனில் இந்திய வரலாற்று சுவடுகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் தியாகராஜன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுவை லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தில் உள்ள இந்திய தேசிய ஆவண காப்பகம் சார்பில் ஆவணங்களின் பயன் மற்றும் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆவண காப்பக வாரத்தை முன்னிட்டு பிரிட்டனில் இந்திய வரலாற்று சுவடுகள் என்ற தலைப்பில் அரிய வரலாற்று ஏடுகள் மற்றும் புகைப்பட கண்காட்சி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கல்வி, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியினை துவக்கி வைத்தார். கண்காட்சியில் புகழ்வாய்ந்த தனி மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் கடிதங்கள், கோப்புகள், ராணுவத்தை பற்றிய புகைப்படங்கள், வட்டமேசை மாநாடு, பிரிட்டிஷ் காமன்வெல்த் போன்ற சரித்திர சான்றுகள் இடம்பெற்றன. புதுவை பேருந்து நிலையத்தில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி பயணிகளுக்கு பேருந்து பெயருடன் கூடிய ரசீதை வழங்கும்படி எச்சரிக்கை விடுத்தனர். புதுவை பேருந்து நிலையத்தில் பல பேருந்துகளில் சக்கரை என்ற பெயரில் ரவுடிகள் ஏறி மாமூல் கேட்பதாகவும், நடத்துனர்கள் பயணிகளுக்கு பேருந்து பெயர் இல்லாத ரசீதை அதன் பின்புறம் பயணிகளுக்கு வழங்க வேண்டிய பாக்கி தொகையை எழுதி வழங்குவதாகவும், அந்த பாக்கியை பயணிகள் கேட்கும்போது தங்கள் பேருந்து சீட்டு அல்ல என்று மறுத்து பாக்கி தொகையை தர மறுக்கின்றனர் என்று புகார் எழுந்ததால் உருளையன்பேட்டை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையில் பேருந்துகளில் உண்மையான செக்கர் இருக்கின்றனரா அல்லது வேறு யாரேனும் உள்ளனரா என ஆய்வு செய்து நடத்துனர்களிடம் பயணிகளுக்கு சீட்டு கொடுக்கும்போது பேருந்து பெயருடன் கொடுக்க வேண்டும், தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். மேலும் மது பாட்டில் கடத்தலுக்கு பேருந்து ஊழியர்கள் துணை போகக்கூடாது என்றும், யாராவது சந்தேகத்திற்கிடமான பார்சலை ஏற்றினால் உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடங்குளம் அணு உலையில் எரிபொருள் நிரப்ப உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து மின்சாரம் தயாரிப்பதில் ஏற்பட்ட சிக்கல் நீங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதல் அணு உலையில் கடந்த 10ஆம் தேதி எரிபொருள் நிரப்பும் பணி துவங்கியிருந்த நிலையில் அதனை எதிர்த்து அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதாலும் எரிபொருள் நிரப்புவதற்கு தடை விதிக்குமாறு உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணிக்கு தடை விதிக்க முடியாது என்று உத்தரவிட்டது. இந்த அதிரடி தீர்ப்பால் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின்சாரம் தயாரிப்பதில் ஏற்பட்ட தடை நீங்கியது. எனவே விரைவில் அணு உலைகளில் யுரேனியம் நிரப்பப்படும் பணி துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து போராட்டக்காரர்களிடம் விலக இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் முடிவு செய்துள்ளது. பள்ளி வளாகத்தில் மாணவன் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்திராநகர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பேரணியாக புறப்பட்டு சென்று ஐஜியிடம் மனு கொடுக்க சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை இந்திராநகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வெளியாட்கள் +2 மாணவனை தாக்கியதால் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். மேலும் ஊர்வலமாக புறப்பட்டு கோரிமேட்டில் போலீஸ் பொதுமக்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த ஐஜி ரன்வீர் சிங்கை சந்தித்து மனு கொடுக்க சென்றனர்.
அவர்களை கோரிமேடு போலீசார் தடுத்து நிறுத்தி மாணவனை தாக்கியவர்களை கைது செய்து விட்டதாகவும் இனிமேல் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, மேலும் கூட்டம் முடிந்ததும் ஐஜி தங்களை சந்திப்பார் என்று உறுதியளித்ததால் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த ஸ்கூல்ல வெளி பசங்க உள் பசங்க வந்து அடிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்காத பசங்க தான் அவங்க எல்லாம். வெளி பசங்க உள்ள வர்றது எங்களுக்கு பிடிக்கல. இது வந்து ரவுடி பசங்க தான், முக்கியமா ரவுடி தான். சின்ன பசங்க வந்தாங்க, எங்களுக்கு அதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது. அந்த பக்கம் கேட்டு திறந்து இருக்கு, அந்த வாழை உடஞ்சிருக்கு. அந்த வாழை கட்ட சொல்லி அது உடஞ்சு 6 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அதுக்கு ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. இது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கேர்ள்ஸ் ரொம்ப பாவம். வெளி பசங்க அங்கே வந்து சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அவங்க சாலை பிடிச்சி இழுத்து அவங்களை கிண்டல் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. இதை பார்த்தா விபி ஒண்ணுமே கேட்கல. நேற்று ஒரு பையன் அடிக்கிறப்ப உள்ள வந்து நீ வெளில வந்தா உன்னை வெட்டு வேண்டா அப்படின்னு அவன் சொல்றான். விபி முன்னாலே சொல்றான். அந்த விபி ஒண்ணுமே கேட்காத அளவுக்கு அவன் மாதிரி கம்முனிக்கிறார். ஏன் பையன் சத்தம் போடுற, எங்க சத்தம் போடக்கூடாது, வெளில போவாங்கிறாரு. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்க வீட்டுல நம்பிதான் அனுப்புறாங்க. இந்த ஸ்கூல்ல படிச்சா பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு நம்பிதான் அனுப்புறாங்க. 6 வருஷம் 10 வருஷம் இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கலாம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்ப இந்த ஸ்கூல் சேர்க்கறதுக்கு வைப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த பள்ளி நிர்வாகம் சரியில்லை. பள்ளி நிர்வாகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு. இதை பத்தி நீங்க வந்து உடனே கேர் எடுக்கணும். இல்லன்னா நாங்க கண்டிப்பா திங்கள் எக்ஸாம் எழுத மாட்டோம். நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் போராட்டம் தொடரும். புதுவை வில்லியனூர் தில்லை நகரில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுவையில் சுத்தமான குடிநீரை மக்களுக்கு வழங்க குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு சுவையான மற்றும் தரமான குடிநீர் வழங்கப்படுகிறது. அதன்படி 24 லட்சம் மதிப்பீட்டில் வில்லியனூர் தில்லை நகர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இனிமேல் ஒரு வீட்டிற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அரசியல் விவகாரத்திற்கான கேபினெட் கமிட்டி கூட்டத்தில் மானிய விலையில் வழங்கப்பட்டு வரும் சமையல் கேஸ் சிலிண்டரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6 சிலிண்டர்கள் மட்டுமே வழங்கவும், கூடுதல் சிலிண்டர் வேண்டுவோர் சிலிண்டர் ஒன்றிற்கு தலா 300 ரூபாய் வரை கூடுதலாக கொடுத்து பெற்றுக் கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் பெட்ரோல் விலை மீதான கலால் வரியை லிட்டருக்கு 5 ரூபாய் 50 காசுகள் குறைக்க ஒப்புக்கொண்டதால் இப்போதைக்கு பெட்ரோல் விலை உயர்வு கிடையாது என்று முடிவு செய்யப்பட்டது. அதுபோன்று மண்ணெண்ணெய், சமையல் கேஸ் விலை உயர்வும் தற்போது கிடையாது என்று தீர்மானிக்கப்பட்டது. கூடங்குளத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியான மீனவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுவையில் பல்வேறு சமூக இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அண்ணா சிலை அருகே கூடங்குளத்தில் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் பலியான மீனவர் ஆந்தோனி ஜானுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு கட்சி மற்றும் சமூக இயக்கங்கள் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு செயலாளர் பாவாணன், மீனவர் விடுதலை வேங்கைகள் கட்சி அமைப்பாளர் மகேய செல்வன், தந்தை பெரியார் திராவிட கழக துணைத் தலைவர் இளங்கோ, மனித உரிமை கவுன்சில் சக்திவேல், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை அரசு கொறடா நேரு பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தச்சர் வீதி, சவரிப்படையாச்சி வீதி ஆகிய இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 16,17,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. அதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பொறியாளர்கள், உருளையன்பேட்டை வார்டு முக்கிய பிரமுகர்கள், மகளிர்கள், உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை கிருமம்பாக்கத்தில் செம்மை நெல் சாகுபடியில் வயல்வெளி பயிற்சி பள்ளி துவங்கப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. புதுவை வேளாண் துறை தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் கிருமாம்பாக்கம் கிராமத்தில் செம்மை நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தில் உழவர் வயல்வெளி பள்ளி துவக்க விழா கூடுதல் வேளாண் இயக்குநர் தலைமையில் நடைபெற்றது. கன்னியக்கோவில் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் புவனேஸ்வரி வரவேற்று பேசிய விழாவில் இணை இயக்குநர் மற்றும் துணை வேளாண் இயக்குநர் ஆகியோர் செம்மை நெல் சாகுபடி தொழில்நுட்பம் பற்றி சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நெல் விதைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி விதைக்கும் முறை பற்றி விளக்கப்பட்டது. மேலும் 25 ஏக்கர் நிலம் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு தேவையான இடுபொருட்கள் வேளாண் துறை மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டது.
மற்றும் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. புதுவை பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் நடைபெற்றது. புதுவை பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் குப்புசாமி தலைமையில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில பயிற்சி மைய சிறப்பு அதிகாரி கிருஷ்ணன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். துவக்க நிலையில் 40 படைப்புகளும் நடுநிலை அளவில் 65 படைப்புகளும் காட்சிப் பொருட்களாக வைக்கப்பட்டிருந்த கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை அறிவியல் ஆசிரியை வழிகாட்டுதலுடன் ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். கூடங்குளம் அணு உலை பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய மீனவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து கூடங்குளம் மீனவர்களுக்கு ஆதரவாக தமிழகம் மற்றும் புதுவையில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டகுப்பம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சோதனைக்குப்பம், நடுக்குப்பம், சந்திராயன் குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பொம்மையார்பாளையம், புதுவை காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகசெட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் மீன்கள் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டது. எனவே படகுகள் யாவும் கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. புதுவை வாதானூர் அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை வாதானூர் அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை செல்வி தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் குணசேகரன், அனைவருக்கும் கல்வியக்க துணைத் தலைவர் அன்பரசன், இணை செயலர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் துவக்க கல்வி நிலையில் 75 படைப்புகளும், உயர்நிலை கல்வி நிலையில் 150 படைப்புகளும் காட்சி பொருளாக வைக்கப்பட்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் தலைமையில் ஆசிரியைகள் செய்திருந்தனர். நிறைவில் ஆசிரியர் சரவணன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.